ஆஸ்திரேலியாவில் கோர தாக்குதல், உயிருக்கு போராடும் இலங்கை மாணவன். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிவுறுத்தல். இந்தியாவின் புதிய பிரதமருக்கு வாழ்த்து கூற டெல்லி செல்லும் அதிபர் ரணில். 210 நபர்களின் நிதி மற்றும் சொத்துக்கள் முடக்கம், விசேட வர்த்தமானி அறிவித்தல். அடுத்த மாதம் மின்கட்டண திருத்தம். சஜித்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை. சீனாவை உளவு பார்க்கும் பிரித்தானியா. மனித கடத்தலின் பின்னணியில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், வெளிவரும் தகவல்கள். ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் உள்ள இலங்கையை சேர்ந்த மாணவர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் அவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதாக டெய்லி மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது. 28 வயதான கீத் மதுசங்க என்ற இலங்கை இளைஞனி தாக்கப்பட்டவர் ஆவார். பெர்த்தில் அமைந்துள்ள லாங்போர்டில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் மே மாதம் 25ஆம் தேதியன்று இரவு 10 மணியளவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலாளி 30 வயதான நபர் ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மதுசங்காவின் முகத்தில் தள்ளி பின்னர் குத்தியதாகவும் அவர் விழுந்து தலையில் அடிபட்டதாகவும் காவல்துறை குற்றம் சாட்டுகின்றது. அன்றைய தினம் ஹார்லண்ட் ஏற்கனவே மற்ற இருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பிப்ரவரியிலிருந்து பெர்த்தில் படித்து வரும் மதுசங்கா சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு ராயல் பெத் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார். அவருடைய அன்புக்குரியவர்கள் ஹோபவுன்மியில் அவருடைய சிகிச்சைக்காக பணம் திரட்டுகின்றார்கள். இதுவரை $9,000 திரட்டியுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு, தடிமல், வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நோயானது அசுத்தமான நீர் மற்றும் உணவுகளை பயன்படுத்துவதன் மூலம் இலகுவாக பரவக்கூடும் என குறிப்பிடுகின்றார். காய்ச்சல், வாந்திபேதி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி மற்றும் மலத்துடன் இரத்தம் கசிதல் உள்ளிட்டவை இந்த நோய்களுக்கான அறிகுறியாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் காய்ச்சல் விரைவாக பரவினால் அது வைரஸ் காய்ச்சலாகவும் இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குளிர்காலம் காரணமாக குழந்தைகள் மத்தியில் காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவிற்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய தேர்தல் முடிவுகள் இன்று வெளிவரவுள்ள நிலையில் இந்தியாவின் புதிய பிரதமருக்கு நேரடியாக சென்று வாழ்த்து கூறும் வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க டெல்லி விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிபரின் இந்த விஜயமானது இரு நாடுகளின் உறவுகளில் வலுவான நிலைமையையும் இலங்கையின் பொருளாதார மீட்சியில் இந்தியாவின் ஒத்துழைப்புகள் இன்றியமையாதது ஒன்று என்பதையும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்திருக்கின்றது. இந்திய தேர்தல் முடிவுகள் வெளிவரவுள்ள நிலையில் யார் ஆட்சி அமைத்தாலும் அந்த அரசாங்கத்துடன் ஒன்றித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் புதிய பொருளாதார இணைப்புகளை துரிதப்படுத்தல் போன்றவற்றில் இலங்கையின் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் அதிபர் ரணில் டெல்லி செல்கின்றார். குறிப்பாக கோட்டபய ராஜபக்ஷ தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார பெரும் நெருக்கடியின் பின்னர் இலங்கைக்கு இந்தியா பல உதவி திட்டங்களை வழங்கியது. அதிபர் ரணில் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்த போதும் கூட எரிபொருள் தட்டுப்பாட்டை சீரமைக்க முழு அளவில் இந்தியா உதவிகளை செய்தது. மேலும் உணவு, மருந்து மற்றும் உரம் என பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்கும் வகையில் பல உதவி திட்டங்களையும் இந்தியா வழங்கியுள்ளது. பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்ட 15 அமைப்புகள் மற்றும் 210 நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களை முடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் உள்ளிட்ட 15 தீவிரவாத அமைப்புகளுக்கும் அவற்றுடன் தொடர்புடைய 210 பேரினதுடைய நிதி, ஏனைய நிதி சொத்துக்களை முடக்கி குறித்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதிகளின் கீழ் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஹமல் குணரத்னவினால் வெளியிடப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்கு ஐக்கிய நாடுகளின் கட்டளைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதன் அடிப்படையில் விடுதலை புலிகளுடைய அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய புலம்பெயர் அமைப்புகள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது.
ஜூலை மாதம் மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நேற்று மின்சார நுகர்வோர் கட்டண திருத்த பிரேரணையை இறுதி செய்வது தொடர்பாக இலங்கை மின்சார சபையின் கட்டண பிரிவினருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார். இதன்போது செலவுகளை பிரதிபலிக்கும் கட்டண பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் கடந்த வருடம் கொள்கை முடிவொன்றை எடுத்ததாகவும் அதன்படி ஒவ்வொரு வருடமும் காலாண்டுக்கு ஒருமுறை கட்டணத்தை திருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் ஓசில கேரத் தேர்தல் ஆணைக்குழுவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேவிற்கு இலங்கை குடியுரிமை என தெரிந்து கொண்டே அவரை தேசிய பட்டியலின் ஊடாக ஐக்கிய மக்கள் சக்தி பெயரிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி 1981ஆம் ஆண்டு 1ஆம் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். டயனா கமகேவிற்கு இலங்கை குடியுரிமை கிடையாது என்பது குறித்து கடந்த 2020ஆம் ஆண்டில் தாம் சஜித் தரப்பிற்கு தெளிவாக அறிவித்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். டயனா கமகே தவறிழைப்பதற்கு சஜித், ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோர்தான் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவின் மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியும் தம்பதியொன்று பிரித்தானியாவை சேர்ந்த M16 என்ற உளவு அமைப்பிற்கு உளவு பார்த்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனாவின் உளவு அமைப்பொன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரித்தானியாவை சேர்ந்த M16 என்ற உளவு சேவையொன்று சீனாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. எவ்வாறு இருப்பினும் எங்களுடைய உளவு பிரிவானது பிரித்தானியாவின் குறித்த உளவு நடவடிக்கையை முறியடித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் பிரித்தானியாவின் M16 உளவு அமைப்பானது சீனாவில் உள்ள வெளிநாட்டவரை பயன்படுத்தி உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சீனாவின் உளவு பிரிவினர் குற்றம் சுமத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட சுமார் 1000 இலங்கையர்கள் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக அண்மைய நாட்களாக தகவல் வெளியாகி வருகின்றன. அதில் பலர் போரில் உயிரிழந்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் இதுவரையில் 16 பேர் உயிரிழந்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது வரையில் காணாமல் போன மற்றும் விபத்துக்குள்ளானவர்கள் தொடர்பில் 411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் மனித கடத்தலுக்கு பிரதான நபராக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சதுரங்க இலங்கையிலிருந்து தப்பியோடிய அதே நாளில் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தலைமையிலான தூதுக்குழுவும் ரஷ்யாவிற்கு விஜயம் செய்திருந்த நிலையில் குறித்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவும் அங்கம் வகிப்பதாக தெரியவந்துள்ளது. சூம் கூட்டங்கள் மூலம் ரஷ்யாவிற்கு ராணுவ வீரர்களை இணைக்கும் போது சதுரங்க தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் செயலாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டதாக ரஷ்யாவில் நடைபெற்று வரும் போரில் இருந்து தப்பித்து இலங்கைக்கு முதலில் மீண்டு வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மனோஜ் விக்ரமரத்ன தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.